ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு 3 புத்தி உள்ள குரங்குகள். நீங்க இந்த குரங்கு பொம்மைய பார்த்துருப்பீங்க நிறைய பேரு. நிறைய பேருடைய வீட்டில் கூட இது இருக்கும், ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு குரங்கு வந்து 2 கைகள் வச்சு கண்களை மூடி இருக்கும். இன்னொரு குரங்கு வந்து 2 கைகள் வச்சு 2 காதுகளை மூடி இருக்கும். 3வது குரங்கு 2 கைகள் வச்சு வாயை மூடி இருக்கும். இந்த குரங்கு பொம்மைய ஒருத்தர் வந்து நம்முடைய தேச தந்தையாகிய மகாத்மா காந்திக்கு கிஃப்டா கொடுத்தாராம். அவர் வந்து இதை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு பொம்மையுடைய ஆரிஜின், இதை ஃபர்ஸ்ட் எங்க வடிவமைச்சாங்க, எங்க இந்த படத்தை வரைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஜப்பான் தேசத்தில் உள்ள ஒரு சிற்பி தான். அதுக்கு பிறகு இது உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் பரவிருச்சு. நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது குரங்கு கூட சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம அதை பத்தி இன்னைக்கு பார்க்க வேண்டாம். இந்த முதல்ல உருவாக்கப்பட்ட 3 குரங்கு பொம்மைகள் கற்றுக் கொடுக்குற பாடத்தை, ஒரு லைஃப் லெசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதா தன்னுடைய 2 கைகள் வச்சு 2 கண்களை மூடி இருந்துச்சு ஒரு குரங்கு. அது என்ன கற்றுக் கொடுக்குது? கெட்ட காரியங்களை பார்க்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரு, பெரியவங்களுக்கா? இல்லை, நம்ம சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ஒரு இன்றியமையாத காரியமாக போயிடுச்சு. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆன்லைனில் கிளாஸஸ் நடத்தினாங்க. அப்போ எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்பட்டுச்சு. வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க கூட கட்டாயமாக வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு அது இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் எல்லாம் உடனே ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதில் போய் கூகுளில் பார்க்கணும், சாட்ஜிபிடியில் கேட்கணும், அப்படி இப்படின்ட்டு எல்லாம் வந்துருச்சு. அப்போது நிறைய கெட்ட காரியங்கள், கெட்ட படங்களும் இதில் வருது. இவங்க ஓப்பன் பண்ணாமல் இருந்தாலுமே அப்படி வந்துடுது சில வெப்சைட்ஸ்லேருந்து. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த மாதிரிப்பட்ட கெட்ட படங்கள், பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. பார்த்தா நாளடைவில் அது உங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய கண்களை காத்துக்கொள்வது. 2வது குரங்கு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? 2 கைகள் வச்சு 2 காதுகளை மூடி இருந்துச்சு. இது நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? கெட்ட காரியங்கள் யாராவது பேசுறாங்கன்னா அதுக்கு செவி கொடுக்க கூடாது. சிலவங்க வருவாங்க, வந்து உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுவாங்க. அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க யார் கூட போனாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு கதையா பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனா ஒண்ணு, நீங்க செவி கொடுத்து கேட்டாதானே அவங்க வந்து உட்கார்ந்து இப்படி கதை பேச முடியும். அதுக்கு மாறாக நீங்க, எனக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி பேசுறதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரிப்பட்ட கதைகள் எல்லாம் பேசுறதுன்னா என்கிட்ட வந்து உட்காந்து பேசாதீங்கன்னு ஒரு தடவை நீங்க நச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கதையை தூக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க? இல்லை, வரமாட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களை பத்தி வந்து உட்காந்து உங்ககிட்ட ஒருத்தர் கதை பேசுறாருல, புரணி சொல்றாருல, அவர் இதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட போய் உங்களை பத்தி பேச மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஸோ அதனால வேணவே வேணாம். அது ஒரு கெட்ட பழக்கம், அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறது, அதை கேட்கறது, அதுவும் ஒரு கெட்ட பழக்கம் தான். அது நமக்கு வேண்டாம். 3வது குரங்கு கற்றுக் கொடுக்கறது என்ன? 2 கைகளையும் யூஸ் பண்ணி வாயை மூடுது. ஒரு வாயை மூடுறதுக்கு 2 கை, எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா அது? சரி, இது என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், அடுத்தவர்களை புண்படுத்தும்படியான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், இதெல்லாம் வரவே கூடாது. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியாது. சில வேளைகளில் கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை சொல்லிடுறீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறீங்க, ஐயோ அப்படி சொல்லியிருக்க கூடாது, இல்லை போய் சாரி கேட்டுருவோமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கொட்டின வார்த்தைகள் கொட்டினது தான், அவங்கள ஹர்ட் பண்ணினதான், அவங்க ஹர்ட் ஆனதும் ஆனதுதான். அதனால முதல்ல நம்ம கேர்ஃபுல்லாக நம்முடைய வாயை பாதுகாத்து கொள்ளணும். ஏதோ கோவப்படும்படியான காரியம் ஒன்று நடந்துருச்சு, உங்களுக்கு கோவமாக வருது, பரவாயில்ல, வாயை மூடிக்கோங்க. உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க, எரிச்சல் படுத்துறாங்க, எதையாவது சொல்லணும் அப்படின்னு வருது, நோ, வாயை மூடிக்கோங்க. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு. இந்த பட்டய குத்துகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? பியர்சிங் லைக் அ ஸ்வோர்ட். அதாவது ஒரு வாள் வச்சு குத்துன்னு குத்துனா எப்படி இருக்கும், அதே மாதிரி சிலருடைய
வார்த்தைகள் இருக்குமா, அவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தும், குத்து குத்துன்னு குத்தி கஷ்டப்படுத்தும்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அதனால அது தேவையில்லைல்ல, வேண்டாம், அப்படி செய்யவே கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகளே நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஸோ இன்னைக்கு இந்த 3 குரங்கு பொம்மைகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒன்று, கெட்ட காரியங்களை பார்க்கக்கூடாது, கெட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும்படியான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி போகும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, இந்த 3 குரங்கு பொம்மைகள் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் வச்சுக்க கூடாதுல்ல, நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.